SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். சென்னை அருகே 15 அடி ஆழம் கொண்ட கூவம் கால்வாயில் தவறி விழுந்த பெண்ணை பொக்லைன் இயந்திரம் மூலம் மீட்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், அந்த பெண்ணை மீட்டு விட்டார்களா? முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம் கிருஷ்ணன். சென்னை மணிக்குண்ட பகுதியில் புவனேஸ்வரை சேர்ந்தவர் தேவி, வயது 30. சின்மநகர் பகுதியில் வீட்டு வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் வீட்டு வேலை செய்வதற்காக தனது வீட்டில் இருந்து நேற்று மாலை அவர் வீட்டில் அருகில் செல்லக்கூடிய அகண்ட காவல் வழியாக சென்று கொண்டிருந்த போது மழை பெய்த காரணத்தினால் சேரும் சகதியாக இருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக அதில் வழுக்கிய நிலையில் தவறி விழுந்தனர். சுமார் 40 அடி ஆழம் கொண்ட 15 ஆழம் கொண்ட இந்த காவாயில் தேவி எதிர்பாராத விதமாக தவறி விழுந்த நிலையில் சேற்றில் சிக்கி மீள முடியாமல் உயிருக்கு ஆபத்து நிலையில் அலையுள்ளனர். அவரது அலற சத்தம் கேட்டு உயிருக்கு போராடியபடி தத்தளித்துக் கொண்டிருந்த போது தேவி பொக்கைன் மூலம் அங்கு பணியில் இருந்த ஆயுதப்படை காவலர் வினோத் என்பவர் பொக்கைன் மூலம் இயந்திரத்தை வைத்து கீழே இறங்கி அதன் மூலம் காவலில் சேற்றில் சிக்கி தவித்து வந்த தேவியை பத்திரமா மீட்டனர். இதில் சிறிது காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் அவர் தேவியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் அவரது வீட்டுக்கு மதுரை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினரும் எம்எல்ஏ கணபதி அவர்களும் நேரில் சென்று அவரை நல விசாரித்து வருகின்றனர். அவர்களுக்கு நிதி உதவியும் மற்றும் அத்தியாவசிய பொருள் வழங்கியுள்ளனர். குறித்து பெரிய பரவல்கள். உயிருக்கு போராடிய பெண்ணை பொக்கைன் மூலம் இயந்திரம் உதவியை மீட்டு ஆயுதப்படை காவலருக்கு பாராட்டும் குவிந்து வருகின்றன. கிருஷ்ணவேணி. சென்னை அருகே 15 அடி ஆழம் கொண்ட கூவம் கால்வாயில் பெண் ஒருவர் தவறி விழுந்த நிலையில் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திக்.